ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவின் இலக்கணங்களை, நான் என்ற சொல்லுக்கு எது உண்மையான பொருள் என்பதை நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்பது இந்த உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள், உலகம், இது எல்லாவற்றுக்கும் வேறான ஒரு தத்துவம், உணர்வு தத்துவம் என்று உபதேசிக்கிறார். ஆக நான் என்பது இதற்கெல்லாம் வேறானது. அந்த வேறானவற்றை அனாத்மா என்று சொல்லுவோம். ஆத்மா, அனாத்மா, இதுக்குதான் பகுத்தறிவு, விவேகம் என்று பெயர். எது ஆத்மா, எது அனாத்மா என்று தெரிந்து கொள்வது. நித்தியமானது ஆத்மா, அனித்தியமானது எது? அனாத்மா. இந்த உடல், மனம், புத்தி, உலகம் எல்லாமே. இந்த அனாத்ம விஷயத்துல, ஆத்மா அல்லாத விஷயங்கள்ல நாம் எப்படிப்பட்ட மனோபாவனையுடன் வாழ வேண்டும் என்பதை பகவான் மிக அழகாக இந்த ஸ்லோகத்துல நமக்கு உபதேசிக்கிறார். படிக்கலாம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனனை ரொம்ப அழகா கூப்பிடுறார் பகவான். கௌந்தேய, குந்தியின் புதல்வனே, பாரத, பரத வம்சத்தில் தோன்றியவனே, தான் திதிக்ஷஸ்வ, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தான் அவைகளை, திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள். எவைகளை அப்படின்னு பார்த்தா, மாத்ராஹா ஸ்பர்ஷாஹா து. மாத்ராஹா அப்படின்னு சொன்னா நம்முடைய பொறிகள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸ்பர்ஷாகனா பொறிகள் புலனின்ப பொருட்களில் பொருந்துகின்றன. இப்ப கண்ணு ஏதோ விஷயத்தை பார்க்கிறது, காது ஏதோ ஒன்றை கேட்கிறது, மூக்கு ஏதோ ஒன்றை நுகர்கிறது, இந்த கனெக்ஷன் நடக்கிறது இல்லையா? மாத்ரா ஸ்பர்ஷாகா, அந்த பொறிகள் புலனின்ப பொருட்களில் பொருந்துவதால் என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. என்ன அனுபவம்? இப்போ ஏதோ ஒரு பொருளை நான் தொடறேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது குளிர்ச்சியா இருக்கு, இல்ல சூடா இருக்கு. எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷீத உஷ்ண சுக துக்கதாஹா, குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலியவற்றை கொடுக்கிறது. எது? இந்த சேர்க்கை, அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட சேரும் பொழுதுதான் என்ன ஏற்படுகிறது? இருமை அனுபவங்கள் ஏற்படுகின்றன. குளிர், வெப்பம் இதற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இன்பம் ஏற்படும், துன்பம் ஏற்படும். எல்லாம் இன்ப துன்பம் எப்படி ஏற்படுது? இதனாலதான் ஏற்படுகிறது. இந்த இன்ப துன்பங்களுக்கு நம்ம ரொம்ப அலட்டிக்கிறோம் தானே வாழ்க்கையில. ஒரு துன்பம் வந்தா அப்படியே துடிச்சு போயிடுறோம், துவண்டு போயிடுறோம். இன்பம் வந்தா கண்ணு மண்ணு தெரியாம குதிக்கிறோம். இந்த இன்ப துன்பங்களுக்கு ரியாக்ட் பண்ணியே நம்ம எல்லாரும் ரொம்ப சோர்வடைந்து விடுகிறோம். ஒரு பேலன்ஸ், ஒரு நிதானம் நம்ம வாழ்க்கையில இல்லையே. எப்ப பாரு இன்பம் தான் வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு எது பிடிச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்குமா? வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். அனாத்மா. ஆத்மான்னு சொன்னா அது இன்ப துன்பம் கலவாதது, பேரின்ப வடிவம். துன்பம் கலவாத பேரின்பம், ஆனந்த ஸ்வரூபமானது ஆத்மா. ஆனா அனாத்மா, இந்த உடம்பு, மனசு, இந்திரியங்கள், உலகம், வாழ்க்கை, உறவுகள், இதெல்லாம் என்னது? இன்ப துன்பங்கள் கலந்ததுதான். இந்த உண்மையை, இந்த மாபெரும் உண்மையை பகவான் நமக்கு இங்கு உணர்த்துகிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, ஆகமா பாயினக, போகக்கூடியது. வரும் போகும், வரும் போகும். ஏதாவது ஒரு இன்பம் அப்படியே வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்கானா? இருக்காது. அது போக்கு வரவுன்னு சொல்லுவோம். அது போகும் வரும், போகும் வரும், தோற்றமும் மறைவும் உடையவை. அதை விட ரொம்ப முக்கியம் அனித்யாகா. ஏதாவது ஒரு இன்பம் அப்படியே நிலைச்சு இருந்திருக்கா? நமக்கு கிடையாது. ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எந்த மனிதரோ, சூழ்நிலையோ, பொருளோ நமக்கு முழுமையான இன்பத்தை தர முடியாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் அந்த சென்டென்ஸை. எந்த மனிதரோ, சூழ்நிலையோ, பொருளோ நமக்கு இதுதான் எனக்கு வாழ்க்கையிலே உச்சபட்ச மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னா அது மாறிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா, எந்த மனிதர் நமக்கு இன்பத்தை கொடுத்தாரோ அதே மனிதர் நமக்கு துன்பத்தை தருவார். இல்ல ரொம்ப நல்லவர்னா அவருடைய இறப்பு நமக்கு துன்பத்தை தரும். ஏதோ ஒரு வகையில அந்த மனிதரால நமக்கு இன்பம் துன்பம் இரண்டையும் அனுபவிப்போம். பொருள், சூழ்நிலை. அதனாலதான் இந்த பிளேஸ், இந்த பொருள், இந்த மனிதர் அப்படி நம்ம எதையுமே இது பண்ணி சொல்ல முடியாதது காரணம் இது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த இன்ப துன்பங்கள் நிலையற்றவை. எவ்வளோ பெரிய துன்பம் வேணா வரட்டுமே வாழ்க்கையில, அப்படியேவா இருக்க போகுது? வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம்னாங்களா அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு சுதாரித்து கொண்டு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வருவது இல்லையா?
வாழ்க்கையை எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கடந்து வந்த பாதைகள்ல எவ்வளவு முட்கள் இருந்தன, எப்பேற்பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் தாங்கி வந்தோம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில பிறருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது கூட எத்தனையோ கஷ்டங்கள். ஆனா அந்த கஷ்டங்கள்லாம் அப்படியே இல்லையே. சாரதா தேவியார் அழகா சொல்லுவாங்க, ஒரு பாலத்துக்கு அடியில தண்ணி போயிட்டு இருக்கு, அதை நின்று பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பாலத்துக்கு அடியில் போடும் நீர் போலதான் வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், இன்பம் வரும், போயிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இன்பமே இருக்கணும்னு நினைக்கிறது, துன்பமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது, அது ஒன்னொன்னுக்கும் ரியாக்ட் பண்றோமே. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இருமை அனுபவங்களை பொறுத்து பழக வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். ரெண்டு வந்து உடம்பு முடியாம தான் போகும், ரெண்டு கஷ்டம் வரும், பண கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், உடல் வந்து வியாதி வரும், எல்லாம் வரும், உறவு சிக்கல்கள் வரும். இதெல்லாம் வாழ்க்கையில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். வாழ்க்கை என்பது இன்ப துன்ப அனுபவங்கள் நிறைந்தது. எல்லாரோட வாழ்க்கையும், யாருடைய வாழ்க்கையும் இது எக்ஸெப்ஷன் கிடையாது. இவன் இன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. இவன் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள். இந்த உடல் இது வந்து அனாத்மாவின் கோணத்துல சொல்லப்பட்டது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அனாத்மான்னு சொன்னா என்ன? இந்த உடல், மனம், இந்திரியங்கள், இந்த இந்த முக்கியமா இந்த பொறிகள் புலனின்ப பொருட்களில் பொருந்துவதால் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவை வந்து போகக்கூடியவை, அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பத்தி ரொம்ப அலட்டிக்க கூடாது, புலம்பக்கூடாது, அதற்கு ரொம்ப உண்மைத்தன்மை கொடுக்கக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நிலையற்றது, எப்படி இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு போகுது. இந்த ஞானத்தை பகவான் நமக்கு அருள்கிறார். தொடர்ந்து நாம் கற்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम तत्सत्. श्रीकृष्णार्पणमस्तु.